ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற இனிமே வாரிங் ஸ்டேட்ல எபிசோட் 11 தான். மறக்காம கீழே லைக் பண்ணுங்க. நீங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிக் குள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லயே ஒரு வயசானவர் வந்து அங்க சொல்றாரு, இந்த சாக்ரிஃபைஸ் செரமோனிக்கு எல்லாமே ரெடியா இருக்கு, ஆனா இன்னும் ஒண்ணு, அவங்க வந்து வருவாங்களான்னு எனக்கு சரியா தெரியல. ஓ அப்படியா, அப்போனா ஷாங்லி அவங்க இல்லாம இது வந்து ரொம்ப போர் அடிக்குமே. இந்த சைடு தளபதியும் சொல்றாரு, ஏய் தாங்வா, நீ வந்து தயாரா இருக்கியா? நான் வந்து எப்பத்துல இருந்தோ தயாரா இருக்கேன், ஆனா அதுக்குன்னு நீங்க என்னோட பவரை சாதாரணமா இட போடக்கூடாது, ஏன்னா என்னோட பவர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த சைடு ஜியும் பயங்கரமா ஓடி வந்து அந்த அட்டாக்க பண்றானா, அதுக்குள்ள தளபதி பார்த்தா ஏதோ ஒரு மூவை யூஸ் பண்றாரு. அவரை சுத்தி ஏதோ ஒரு பேரியரும் கிரியேட் ஆகுது. அதுல ஜியோட அட்டாக் பட்டத்த செகண்ட் ஜியோட அட்டாக் தான் அங்க உடஞ்சு போகுது. இதனால அவன் ரொம்ப தூரமா போய் விழுறான். அட என்ன மூவ் அது, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் ஆச்சு. அதாவது நான் ஹியூமன் பாடியை தான் தாக்க போனேன், ஆனா எனக்கு எப்படி தெரியுமா ஃபீல் ஆகுது, ஏதோ ஒரு இரும்பு நான் தாக்குற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆமா, இது அந்த மாதிரி மூவ் தான். வெப்பன் ஸ்டைல் பாடியில தேர்ட் மூவா இதுதான் இருக்கு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, என்னோட கை வந்து திரும்ப ஃபிராக்சர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன் என்னோட எலும்பு கூட உள்ள ஒஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அட நீ ஏன்டா கவலைப்படுறதாங்கவா, உன்கிட்ட தான் அந்த டெக்னிக் இருக்குல்ல டைஜு, அதை வச்சு நீ ஹீல் பண்றவ. ஆனா இந்த டெக்னிக், அதாவது நான் இப்ப யூஸ் பண்ணல, இதை வச்சு உன்னால வேற லெவல்ல எல்லாருக்கும் ஆட்டத்தை காட்ட முடியும். ஏன்னா மத்தவங்க கிட்ட என்னதான் கத்தி ஆயுதம் எல்லாமே இருந்தாலும் உன்கிட்ட எதுவுமே இல்லாம நீ மாஸ்க் காட்டலாம் தெரியுமா. இதெல்லாம் பார்த்தோன்னே ஜி வந்து ரொம்ப ஆர்வமாயிரான். அட இந்த மாதிரி டெக்னிக்கா இது. இந்த தளபதியோட பேரை நான் மென்ஷன் பண்ணிருக்க மாட்டேன், இவரோட பேரு வாங்கு, நம்ம வாங்குனே கூப்பிட்டுக்கலாம். அட மிஸ்டர் வாங், நீங்க வந்து எனக்கு அந்த டெக்னிக்கை சொல்லி தர முடியுமா? நீ என்ன சொல்ல வரதாங்கவா? இந்த டெக்னிக்கு 2 ஷாக்கில் நீ உடைக்கணும். அட அப்பனா என்னால பண்ண முடியாதா? ஏன்னா நான் வெறுமா ஒரே ஒரு ஷாக்கில் ஒண்டி தான் உடைச்சிருக்கேன். ஆமா, அப்பனா உன்னால பண்ண முடியாது. ஜி இதனால ரொம்ப சோகமாயிரான். நான் ஷாங்லி இதெல்லாம் தெரிஞ்சுதான் சொல்லியிருக்காங்க போல, ஏன்னா நான் தேர்டு டெக்னிக்கை மாஸ்டர் பண்ண வேண்டியதான் என்னால இந்த சாக்ரிஃபைஸ் ரவுண்டுக்கு போக முடியும். இப்போ நான் என்ன பண்றது, எல்லாம் என்னோட நேரம். இந்த சைடு அங்க லியோவும் கேக்குறாங்க, மிஸ் லீ உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும்ல, அதாவது தாங்கவா அதுக்குள்ள போனா அவனுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து காத்துன்னு இருக்குன்னு, ஆனா அது தெரிஞ்சோ நீங்க வந்து அவனை அதுக்குள்ள போக விடுறீங்களா என்ன? இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் அந்த ஐட்டம்காக தான் அதை பண்றேன், ஏன்னா அதனால என்னோட பாடி வந்து ரொம்ப அழகாயிடும்ல. என்னது அதுவா, அது ஒண்ணும் இல்ல, அவன் வந்து கேட்டான், அவனுக்காக தான் நான் இதை பண்றேன், எனக்காக இல்ல. ஆனா அதுக்குள்ள போறது அவனுக்கு ரொம்ப ஆபத்தான விஷயம் தானே, எனக்கு தெரியும். இருந்தாலும் அவனால அதை கத்துக்க முடியுமா, அது வந்து ஒரு மிகப்பெரிய டவுட் தான். இந்த சைடு ஆளும் எவ்வளவோ ட்ரை பண்ண பாக்குறான், இருந்தாலும் அவனுக்கு வந்து அந்த டெக்னிக்கை மாஸ்டரே பண்ண முடியல. அட நான் வந்து இதே மாதிரி போச்சுன்னா என்ன பண்றது, ஏன்னா அந்த டெக்னிக்கை நான் மாஸ்டர் பண்ண வேண்டியதான், என்னால அதெல்லாம் அட்டன் பண்ண முடியும். இந்த சைடு அங்க லீவும் கேக்குறாங்க, அட நீங்க உண்மையிலேயே ஸ்மார்ட் தான், ஏன்னா அவனால பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சுதானே நீங்க அதை சொல்லிருக்கீங்க. ஆனா திடீர்னு அவன் கத்துக்கினானா அதை மாஸ்டர் பண்ணிட்டா அதுக்கப்புறம் என்ன ஆகும், அது என்னால சொல்ல முடியலப்பா. இந்த சைடு அவனுக்கும் அங்க பழைய விஷயம்லாம் தோணுது. ஏன்னா அங்க மிஸ்டர் வாங் வந்து சொல்லியிருப்பாரு, அதாவது நீ 2 ஷாக்ல உடைச்சாதான் உன்னால அந்த டெக்னிக்கை மாஸ்டரே பண்ண முடியும்னு. ஆனா இவனுக்கு தான் அங்க உடைக்க முடியலையே. அட நான் என்னதான் பண்றது, ஒண்ணு என்னோட ஷோ போன்ஸ், அதுல இருந்து நான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ண பார்க்கணும், இதை வச்சு QI பிளட்டோட பவரை இன்னமும் ஏத்த பார்க்கணும். இதுக்கப்புறம் அவன் அங்க இருக்க ஒரு பெரிய கல்லை தூக்கி போட்டு ட்ரைனிங் எடுக்கிறானா. அங்க சைடுல அவங்க 2 பேரும் வந்து இருக்காங்க. ஆமா தாங்கோ வந்து என்ன பண்ணிருக்கான், தாங்குவா, ஆனா அவன் தூக்கி போட்டுறான். இவங்களை பார்க்கும் போது அது கரெக்டா இவன் மேல விழுற மாதிரி வரும், ஜஸ்ட் மிஸ்ல ஆளு தப்பிச்சிடறான். அட நீங்க என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா, விட்டுருந்தா அவ்வளவுதான் நான் காலி ஆயிட்டு இருப்பேன். நீ ஏன் கவலைப்படுற தாங்குவா, உனக்கு எதுவும் ஆயிருக்காது, உன் கையில தான் பிசியோ ஆஃப் டைசோ அது இருக்குல்ல, அது இருக்குதான், இருந்தாலும் எனக்கு வலிக்கும்ல, அது தெரியாதா உங்களுக்கு? சரி ஏதோ ஒண்ணு தாங்குவா, அதை வந்து உன்னால கத்துக்க முடியாது அந்த டெக்னிக்கை, ஏன்னா அதை மாஸ்டர் பண்ணணும்னா 2 இல்ல 3 ஷாக்கிலையாச்சும் நீ உடைக்கணும். அதுக்கும் மேல அதை உடைக்கிறதுக்கு எப்படியோ 2 இல்ல 3 வருஷமாச்சும் உனக்கு ஆயிடும். அதனால நீ வந்து பெட்ல தோத்து போன மாதிரி தான் ஆச்சு. நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க, நான் வந்து எப்படியாச்சும் அதை ஜெயிக்க பார்ப்பேன். ஆனா லியும் சொல்றாங்க, தாங்குவா இதெல்லாமே உனக்காக தான், லியோ வந்து உனக்காக ஸ்பெஷலா இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணாங்க தெரியுமா. அங்க தாங்குவாவும் சாப்பிட்றானா, அவனுக்கு அது ரொம்ப டேஸ்டா இருக்கு. தாங்குவா எல்லாமே எப்படி இருக்கு, இதுவா இது வந்து உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டா இருக்கு. அப்போனா நீ வந்து அதை கை விட்டலாம்ல, அதை பிராக்டிஸ் பண்றது. கை விட்டுட்டேன்னா உனக்கு அடுத்த 6 மாசத்துக்கு இதே மாதிரி வித்தியாசமா டெலிஷியஸான ஃபுட்டா வரும். அதெல்லாம் உன்னால வகை வகையா ரகரகமா சாப்பிட முடியும். என்ன சொல்றதாங்கவா, வாய்ப்பே இல்ல, நான்லாம் ஒத்துக்க மாட்டேன். அப்போனா அது எல்லாத்தையும் எடுத்துருங்க, அவனை சாப்பிட விடாதீங்க. ஆனா அதுக்குள்ளேயே தாங்குவா அங்க இருக்கு எல்லாத்தையுமே அப்படியே சாப்பிட்டே முடிச்சிடறான். அட ஷாங்லி அவன் எல்லாத்தையும் மொத்தமா சாப்பிட்டுட்டான், நான் எடுக்கிறதுக்குள்ளேயே எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டான். இப்பதான் என்னோட வயிறு ரொம்ப ஃபுல்லா இருக்கு தெரியுமா. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க லீ, கண்டிப்பா நான் அதை மாஸ்டர் பண்ணுவேன். அந்த பெட்ல நான் அதை ஜெயிக்க போறேன். எல்லாம் மாஸ்டர் பண்ண முடியாது, அதுவும்
அதுவும் 1/2 மந்த்ல உன்னால எப்படி பண்ண முடியும்? வாய்ப்பே இல்லை, நீ தோக்க தான் போற. நீங்க என்ன சொல்றீங்க? நான் 1/2 மந்த் பிராக்டிஸ் பண்ணாலும் நான் நைட்டு பகலா நான் வந்து பிராக்டிஸ் பண்ணலான்னு இருக்கேன். இதை கேட்டோன்னே அவங்க பயங்கரமா கத்துறாங்க. ஆமா, என்ன ஆச்சு? இங்க வந்து ஒரு ரூல் இருக்கு. எங்க ஷாங் மேன்சன்ல ஒரு ரூல் என்னன்னா, நைட்ல யாருமே பிராக்டிஸ் பண்ணக்கூடாது. இது என்ன கதையா இருக்கு? இதெல்லாம் நீங்களா உருவாக்குன மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்களா உருவாக்கிட்டு இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணலாமா என்ன? ஏன்னா நீங்க தடுக்க பாக்குறீங்க, நான் வந்து அதை மாஸ்டர் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, அதுதானே? அதெல்லாம் இல்ல தாங்குவா. நீ வந்து பிராக்டிஸ் பண்ணி மாட்டிக்கினா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ரூல் பிரேக் ஆன மாதிரி ஆச்சு. அப்புறம் நீ அந்த ஐட்டத்தையும் எனக்கு தர மாதிரி ஆயிடும், ஞாபகம் வச்சுக்கோ. அங்க ஜிக்கு ஒண்ணுமே புரியல. அவன் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் நைட் ஆயிடுது. ஆளு நைஸா பிராக்டிஸ் பண்ணலான்னு வரான். நான் லைட்டா பிராக்டிஸ் பண்ணா அவங்களுக்கு வந்து அவ்வளோ கேட்காத மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டு அவ்வளவுதான், அப்படியே தூங்கிட வேண்டியதுதான். ஆனா அதுக்குள்ளேயே யாரோ ஒருத்தங்க வர மாதிரி சவுண்டு கேக்குது. மை லேடி, நீங்க வந்து இந்த டைம்ல வெளியில போக கூடாது, ஏன்னா வெளியில ரொம்ப இருட்டா இருக்கு. அட நீ என்ன சொல்ற? நான் வெறுமா புக்கு படிக்க தான் வெளியில போறேன். இங்க பாரு, இங்க ஒரு கல் இருக்கு, இது மேல உட்காந்து படிச்சா வாட்டமாவும் இருக்கும். ஆனா அதுக்குன்னு இந்த மாதிரி நீங்க வெட்ட வெளியிலயா படிக்க போறீங்க? ஆமா, இங்கதான் உட்காந்து படிக்க போறேன். சூரியன் வர வரைக்கும் நான் அப்படியே படிக்கலான்னு இருக்கேன். அட இவங்களுக்கு வேற வேலையே இல்லையான்னு இங்க வந்து உக்காந்துட்டாங்க. இப்போ நான் என்ன பண்றது? அங்க ஜில்லுன்னு காத்தடிக்குதா? லியூக்கு ஒரு மாதிரி குளிருது. எவ்வளவு குளிரா இருக்கு. இதுலயும் நீங்க படிக்க போறீங்களா என்ன? ஆமா, காலையில ஆகுற வரைக்கும் நான் படிக்க போறேன். இன்னைக்கு பார்க்கலாம் அவன் எப்படிதான் பயிற்சி பண்றான்னு. இதே மாதிரி நேரமும் போக ஆரம்பிக்குது. அவனும் வெயிட் பண்ணி ஒரு மாதிரி வெறுக்க ஆரம்பிக்கிறான். அங்க இவங்களும் புக்கை படிக்கிறாங்களா? அப்படியே இவங்களுக்கு தூக்கம் வந்து இவங்க 2 பேருமே அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இதே மாதிரி தூங்கி அப்படியே காலையில ஆயிடுது. அங்க லியூவும் சொல்றாங்க, காலையில ஆயிடுச்சு, நம்ம வந்து போகலாம் உள்ள. சரி, நம்ம வந்து போகலாம். ஆனா அதுக்குள்ளேயே அவங்களுக்கு தும்பலா வர ஆரம்பிக்குது. நான் அதான் சொன்னல, இந்த மாதிரி உங்களுக்கு கோல்டு பிடிச்சுக்கோன்னு. இப்ப பாருங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனா அவங்களுக்கு திரும்பவும் தும்பல் வர ஆரம்பிக்குது. இதனாலேயே அவங்க அப்படியே போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு அவனும் அப்படியே விழுந்துடுறான். ஏதாச்சும் உங்களுக்கு கேட்டுச்சா? இல்ல, அப்படிலாம் இல்ல, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் உள்ள போகலாம். இதனாலேயே அவங்க தும்பினே போறாங்க. இங்கே இந்த எபிசோட முடியுது. இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் அதாவது என்ன ஆக போகுதுன்னு. ஸோ மறக்காம கீழே லைக் பண்றீங்க. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இவங்க இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். Thank you for watching. Sayonara.